மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என்ன மிஸ்டர் வாழ வந்தான்? பையனோட அப்பா இப்படியா வெளியில வெயிட் பண்றது? வர்றது நீங்க இல்ல மேடம், நீங்க கவர்னர். உங்களை வரவேற்கிறத விட எங்களுக்கு வேற என்ன மேடம் வேலை இருக்கு? தேங்க்யூ. போலீஸ், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. செக்யூரிட்டி, இம்பார்ட்டன்ட் கால் வந்தா கொடுங்க. வாங்க மேடம் வாங்க. போலாம். ஆமா கிராண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. நன்றி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். செக்யூரிட்டிஸ், நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் உள்ள போயிட்டு வரேன். சாரி மேடம், புரோட்டோகால் படி அப்படி பண்ண முடியாது. இது கல்யாண வீடு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப எம்பராசிங்கா இருக்கும். யாரும் ரிலாக்ஸ்டா இந்த கல்யாணத்தை பார்க்க முடியாது. அதனால நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க வாங்க மேடம். வாங்கப்பா. வணக்கம் வணக்கம். வணக்கம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சிஸ்டர், லவ் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நாங்களும் அப்படியே சீக்கிரம். ஓகே ஓகே, புரிஞ்சுது. ஒரு நிமிஷம். ஏய் விஷால், விஷால் இங்க வாங்க. வாங்க. ஏய், எதுக்கு இப்படி கத்துற? ஏன் கூப்பிட்ட? இருங்க, நாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கோம். எங்க கூட வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏய், உன் ப்ராப்ளம் என்ன? உனக்கு எப்பவுமே யார் கல்யாணத்துலயாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்க மாட்டியா? ஓ விஷால், லவ்வ சேர்த்து வைக்கிறது புண்ணிய காரியம் விஷால். ஏய், நாங்க பண்ணத கவர்னரே பாராட்டிட்டாங்க, பாத்தீங்கல்ல? லவ்வர்ஸ சேர்த்து வச்ச, அதெல்லாம் ஓகே தான். ஆனா பழச மறந்துட்டு பேசுற. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் நான் கூட்டிட்டு போன லவ்வர்ஸ தேடி வந்து பிரிச்சு கூட்டிட்டு போனவ தானே நீ. இப்போ வந்து பெரிய இவ மாதிரி லவ் அதுன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்க நீ. ஹலோ, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓ, காரணம் என்ன காரணம்? அப்போ எனக்கு யார் மேலயும் லவ் ஃபீல் இல்ல. அப்போ நான் யாரோட காதலையும் விழல. ஆனா இப்ப அப்படியா? எனக்கும் ஃபீலிங் இருக்கு. நானும் இப்போ லவ் பண்றேன்ல. ஆமா, அப்ப இருந்த இசை வேற, இப்ப இருக்கிற இசை வேற. அப்பெல்லாம் எனக்கு லவ்னா என்னன்னு தெரியாது. ஆனா எப்போ உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பல இருந்தே நான் லவ் புரிஞ்சுக்கிட்டு லவ் சப்போர்ட்டராவே மாறிட்டேன். ஏய், உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு பதில் வேற நல்லா கொடுத்துருவேன். சரியான 420 நீ. ஃப்ராட் நீ. நல்லா. இசை ரொம்ப டிலே ஆகுது, நான் போய் ரெடி பண்ணட்டுமா? ஐயோ ஐலி, இருங்க கொஞ்சம் இருங்க. அண்ணன், நீங்களும் இவரும் சேர்ந்து புது மாப்பிள்ளை ரெடி பண்ணி கொண்டு வரீங்களா? ஏய் ஏய் ஏய், நான்லாம் போக மாட்டேன். அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே. ஏய், இவளா? வாங்க ப்ரோ போலாம். இசைக்காக இல்லாட்டியும் எங்க லவ்க்காகவாது வாங்கல. என்ன சொல்றீங்க? நான் தாய் மாமன் கிடையாதா? ஆமா, மாப்பிள்ளையே மாறினதுக்கு அப்புறம் நீங்க தாய் மாமாவா இருக்க முடியாது. ஒரு சாதாரண ஆள் தான் நீங்க. நீ சொல்றதும் சரிதான். ஆமா, மாப்பிள்ளைய மாத்துனது யாரு? வேற யாரு? நாங்க தான். இது நீங்களா? நீங்க ஏன் மாத்துறீங்க? அது வந்து பொண்ணு வேற ஒருத்தரை விரும்புச்சு, அதனால மாப்பிள்ளைய மாத்தி அந்த பொண்ணு விருப்பப்பட்ட பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். ஓ, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? தாய் மாமன் ஒருத்தர் நான் இருக்கேன், நீங்க எப்படி என்ன கேட்காமலே முடிவு பண்ணலாம்? மாப்பிளைய கூப்பிடு. மாப்பிளையோட அப்பா எங்கயா? அவனை கூப்பிடு, அவனுக்கு ரைடு விடுறேன் பாரு. இங்க பாருங்க, அவரும் சம்மதிச்சு மாப்பிள்ளைய மாத்தி மணமேடை வரைக்கும் வந்தாச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது. எது சம்மதிச்சுட்டாரா? ஐயோ, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? தாய் மாமன் ஒருத்தர் நான் எதுக்கு இருக்கேன்? இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு மதிப்பு மரியாதையே கிடையாதா? அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது, தானா வரணும். தாய் மாமன் கல்யாணத்துல முன்ன நின்னு எல்லா வேலையும் எடுத்து செய்யணும். அதை விட்டுட்டு
செஞ்ச வேலைய குறை சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. தாய் மாமன் உறவுன்னா பிரச்சனைன்னு வந்தா முன்னாடி நின்னு சமாளிக்கணும். இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மரியாதையா பேசுனீங்க, இப்ப மரியாதையா இல்லாம பேசுறீங்க. ஆமா, முதல்ல நீங்க மாப்பிள்ளையோட தாய் மாமா, இப்போ நீங்க வேற யாரோ தானே. நியாயப்படி பார்த்தா இந்த கல்யாணத்துல நீங்க இருக்கவே கூடாது. உங்களை போலீஸ விட்டு அடிச்சு துரத்தணும். கவர்னர் வேற வந்திருக்காங்க. போலீஸ்க்கு உங்க மேல சந்தேகம் வந்திருக்கும். எது வெளியே துரத்திடுவீங்களா? ஏம்மா பசிக்குது, ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு மட்டும் போயிடுறேம்மா. ப்ளீஸ்மா கொஞ்சம் சொல்லுப்பா. உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. போலீஸ் கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நீங்க சைலண்டா இருந்தாதான் நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன். ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் இப்பவே போலீஸ கூப்பிடுவேன். எப்படி வசதி? ஐயோ, கண்டிப்பா நான் வாயே திறக்க மாட்டேன். நான் ஒரு பக்கமா சும்மா இருக்கேம்மா. சாப்பிட்டுட்டு கம்முன்னு கிளம்பி போயிருவேம்மா. சாப்பிட்டுட்டு போனா மட்டும் பத்தாது. இருந்து பொண்ணு மாப்பிளைய மனசார வாழ்த்திட்டு போகணும். ஐயா கவலையப்படாதப்பா, என் வயிறு நிறைஞ்ச உடனே அவங்க மனசு நிறையிற மாதிரி வாழ்த்திட்டு போயிருவேன். என்ன, நான் தான் யாரோ ஒருத்தனாயிட்டேன்.